வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம். சைனா 18th ரயில்வேலையும் டெட்கோ கம்பெனியில் ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக டெட்கோ கம்பெனியை பற்றி ஜாப் வேக்கன்சி பார்க்கலாம். டெட்கோ கம்பெனியில் சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங்கும் டெட்கோ குவான்டிட்டி சர்வேயருக்கான கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி 4000 திராம்ஸ்லேருந்து 8000 திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஜபுலாலியில் இவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. டேரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, டெட்கோ கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 15 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மரைன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. டெட்கோவோட மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜபுலாலியில் இவங்க கம்பெனி இருக்குது, ஹெட் ஆஃபீஸு. டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்தோம், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கமர்ஷியல் மேனேஜரு, டெட்கோ கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும், எம்பிஏ கோர்ஸ் முடிச்சிருக்கணும், பிஏ அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 15 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான மேனேஜரு, இதில் மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை இருக்கும். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேனு, மேசன் ஃபோர்மேனு, டெட்கோ கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மேசன் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 4000 திராம்ஸ்லேருந்து 8000 திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மரைன் ப்ராஜெக்ட்டு, அப்படி இல்லைன்னா நேவி ப்ராஜெக்ட்லேயும், அப்படி இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும், ஹைரைஸ் பில்டிங்லேயும், கமர்ஷியல் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மேசன் ஃபோர்மேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள், மெயில் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு சீனியர் சேஃப்டி ஆஃபீஸரு, டெட்கோ கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான ஓசோ நெபோஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேஃப்டி ஆஃபீஸராகவோ அல்லது சேஃப்டி இன்ஜினியராகவோ ஒர்க் பண்ண பர்சன் செலக்ட் பண்ணுவாங்க. மரைன் ப்ராஜெக்டில் பேஸ்டு பண்ண ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரும் இன்டீரியர்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கார்டனியா கம்பெனி, ஜாபு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க. 15 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் ஜிப்சம் போர்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் பர்சன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்டனியா கம்பெனி பெரிய அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு, இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு, ரீபார் ஃபேக்ட்ரியில், கார்டனியா கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டோர் கீப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரீபார் ஃபேப்ரிகேட்டரில் ஒர்க் பண்ண பர்சன் தேவைப்படுறாங்க. சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. குவாலிஃபையான ஸ்டோர் கீப்பரு, இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாபு ரொம்ப நல்ல ஜாபு. கார்டனியா கம்பெனி. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபினிஷிங் இன்ஜினியரு, சைனா 18th ரயில்வேயில் ஜாபு, ஜாப் லொக்கேஷனு துபாயில்,
பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபினிஷிங் ஃபோர்மேன் தேவைப்படுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. ஹைரைஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து பிஸ்னஸ் பே பக்கத்தில் இருக்குது. டேரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் உங்களோட ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு குவாலிஃபையானவர்கள் ரிப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி, எம்இபி குவான்டிட்டி சர்வேயரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். குவான்டிட்டி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான எம்இபி குவான்டிட்டி சர்வேயரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு HVAC இன்ஜினியரு, சைனா 18 ரயில்வே ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏசி ஃபீல்ட்லேயும் டக்ட் ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ண இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஹெச்ஆர் மெயில் ஐடி. இதில் குவாலிஃபையான மெக்கானிக்கல் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு QC இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். சேம் கம்பெனி. பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். QC இன்ஜினியருக்கான ஃபீல்டில் ஹைரைஸ் பில்டிங்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான பில்டிங்லேயும் ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் குவாலிஃபையான QC இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். MEP கோஆர்டினேட்டரு, சைனா 18th ரயில்வேவில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். MEP கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் செலக்ட் பண்ணுவாங்க. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான MEP கோஆர்டினேட்டரே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ஆர்கிடெக்சரலு, சைனா 18 ரயில்வே ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் சர்வேயரு, ஜாப் லொக்கேஷனு சைனா 18th ரயில்வேயில். லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். லேண்ட் சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லேண்ட் சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது சைனா 18th ரயில்வே கம்பெனி. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் டிராப்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். சேம் கம்பெனி. பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. ஹைரைஸ் பில்டிங்கில் டிராப்மேனாக ஒர்க் பண்ண பர்சன் தேவைப்படுறாங்க. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சிவில் டிராப்மேனு ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை இருக்கும். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் சேஃப்டி இன்ஜினியரு, சைனா 18th ரயில்வே
ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான ஓர்ஸோ அல்லது நெபோஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் சேஃப்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சேஃப்டி இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கார்டனியா கம்பெனியில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் இருக்கணும். ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் 9 to 11 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்றைய துபாயில் கோல்டு நிலவரம் 24 கேரட்டு 272 50 ஃபில்ஸு, 22 கேரட்டு 261 75 ஃபில்ஸு. ஒரு கிராம்ஸுக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு 22 ரூபா 60 பைசா. நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இது சரியான தருணம். இனி கோல்டு ப்ரைஸ் ஏற தான் செய்யும். அதில் இனிமேல் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி பழகுங்க. இதுபோல் பயனுள்ள சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை, சிவில் இன்ஜினியர்களுக்கு பயன் இருக்கும்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.